திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் எளிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 22ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 5ஆம் நாள், திங்கட்கிழமை. நட்சத்திரம் ஆயில்யம், சந்திராஷ்டமம் பூராடம். யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் விருதி, திதி அஷ்டமி, காரணம் பாவம். இன்றைய சுபவேளைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை, இரவு 10 முதல் 11 மணி வரை. இன்றைய ஆலய விசேஷ வழிபாடுகள்: மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் நந்தீஸ்வரர் யாழி வாகனத்தில் பவனி, கடையம் ஸ்ரீ சிவபெருமான் இந்திர விமானத்தில் பவனி, திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் வாகனத்தில் புறப்பாடு, இளஞ்சி ஸ்ரீ சிவபெருமான் வெள்ளிமயில் வாகனத்தில் பவனி. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். உங்கள் திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி சூப்பராக இருக்கும். உங்கள் திறமைகள் எல்லாம் படிச்சுன்னு வெளியே தெரியும். ஆனால் இருந்தாலும் இதையெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு காரியம் செய்யும் பொழுது, காரியத்தை செயலாக்க முற்படும் பொழுது சில அலைச்சல்களையும் கால விரயங்களையும் சந்தித்தே ஆக வேண்டும். வேறு வழியே கிடையாது. வாகன வசதிகள் வாய்ப்புகள் கூடும். இருந்தாலும் அதற்கான பராமரிப்பு செலவுகள் கூடும். விரைய நாள் சுப விரையாக இருக்கிறதுனால வீடு மனை வாங்குவதற்கான விரயங்களை செய்தால் அது சுப விரயமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். தாயின் வழி ஆதரவு உண்டு. தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பெற்றோர்கள் ஆதரவு உண்டு. சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். வாழ்க்கை துணையை நின்று தற்காலிகமாக பிரிவது அல்லது பேசாமல் இருப்பது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரையில் முயற்சி எடுத்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் முயற்சிகள் நன்றாக வெற்றி பெறும். அதே நேரத்தில் சில பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிடும். அதையெல்லாம் திறமையாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குழந்தைகளின் முயற்சிக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். கணவரால் ஆதாயம் அனுகூலம் இருந்தாலும் என்று அவர்களுடன் பேசாது இருப்பது அல்லது தற்காலிகமாக பிரிந்திருப்பது போன்ற சம்பவங்கள் நிகழும். ரிஷபம். நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை பெறும். அதனால் தனவரவு உண்டாகும். உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறும். லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களால் செலவுகள் அதிகமாகும். குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் திட்டமிட்டு படிப்பதால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் வருமானம், லாபம் அதிகரிப்பதற்காக அதிக முயற்சிகளை எடுப்பீர்கள். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை, எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள். ஈவன் பணிசுமை அதிகரித்தாலும் அதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்வீர்கள். குழந்தைகளுக்கு செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். பெற்றோர்கள் ஆதரவு இல்லை. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவனுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மிதுனம்.
இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ஏன்னா இது வரைக்கும் யாரும் உங்களை வேலை செய்கிற இடத்துல கண்டுக்கவே மாட்டாங்க, உதாசீனப்படுத்தியிருப்பாங்க அல்லது அலட்சியப்படுத்தியிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு பொருட்டாகவே மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தப்பட்டு நீங்கள் தான் ஒரு முக்கியமான ஆள். இது வரைக்கும் உங்கள் திறமையை வச்சு இன்னொருத்தர் குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்கிறத இன்றைக்கி தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு உங்களுக்கு பாராட்டு புகழும் அதிகரிக்கக்கூடிய நாள். புதிய நபர்கள் வீட்டில் அறிமுகமாவார்கள். பேச்சில் அவசரமும் பதட்டத்தையும் காண்பிக்க வேண்டாம். தாய் சொல் கேட்டு நடப்பது நல்லது. உறவினர் வருகையால் சங்கடங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டி வரும். வாழ்க்கை துறையால் ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். மாணவர்கள் தன்னிலை அறிந்து தெளிவாக திட்டமிட்டு படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்காக தாழ்ந்தோம் என்று செலவு செய்ய வேண்டாம். இருந்தாலும் வேலை செய்யும் பெண்களுக்கு வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். குடும்ப பெண்களுக்கு உறவினர்கள் அக்கம் பக்கத்தினால் ஆதரவும் ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும். கடவுள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கடகம், நீண்ட நாட்களாக சில முயற்சிகளை செய்யாமல் பெண்டிங் வச்சிட்ருப்பீங்க. நடக்குமோ நடக்காதோ என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு தயக்கத்தோடு இருப்பீங்க. அதை மாதிரி நீண்ட நாட்களாக செயல்படுத்தாத முயற்சிகளை இன்றைக்கி எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா அது சூப்பராக வெற்றியாகிறது இல்லாமல் அதிகாரிகள் ஆதரவு இருக்கும். அதனால் அவங்களுடைய அந்தஸ்து உயரும், செல்வாக்கு உயரும். குடும்பத்தை பொறுத்தவரையில் அதிகார பேச்சு ஆணவ பேச்சு வேண்டாம். தாய் வழி ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரர் கருத்து வேறுபாடு உண்டாகும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் விரும்பி பாடங்களை படிப்பதால் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாள். வளர்ச்சி, வருமானம், லாபம் அதிகரிக்கும் நாள். செல்வாக்கு உயரும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கணவரால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். சிம்மங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள், மறைமுக எதிர்ப்புகள், விமர்சனங்கள் வந்தாலும் அதெல்லாம் தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. வியாபாரத்தில் வணிகத்தில் நல்ல வருமானங்கள் உண்டாகும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு உண்டாகும். நீங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே வெற்றி பெறுவதனால் இன்றைக்கி லாபங்கள், வருமானங்கள் நன்றாக அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை மூத்தோர்கள் ஆசி உண்டு. தாயோடையும் சகோதரனையும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். உறவினர்களோடு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகளை இருப்பதால் மனதை உருவப்படுத்தி படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் முயற்சிகள் வெற்றி பெறும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் பெண்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குவார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கணவரால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். கன்னி, தொழிலில் ஒரு தெளிவான திட்டங்கள் மூலம் நல்ல வெற்றிகளை காண்பீர்கள். வியாபாரம், வணிகங்கள் எல்லாம் சிறப்பாக முன்னேற்றத்தில் உண்டாகும். கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கூட்டாளிகளால் லாபங்கள், அனுகூலங்கள் உண்டாகும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சிறு சிறு பயணங்களை செய்ய வேண்டிய நேரிடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெண்கள் ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெற்றுத்தரும். சகோதரர், தாய், பெற்றோர் இவர்கள் ஆதரவுகள்லாம் நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் தெளிவான திட்டங்கள் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு உண்டாகும். பேச்சினாலே நீங்கள் இன்று காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் பெற்றுத்தரும். உறவினர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். கணவரால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். துலாம்,
இன்றைக்கி நீங்கள் சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் நடத்த போகிறீங்க. தொழிலில் உங்களுக்கு மறைமுகமாக எதிர்ப்பு கொடுத்துட்ருக்க எதிரிகளை இடம் கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் கலைந்து எடுக்க போகிறீங்க. அதனால் உங்களுடைய பணி சுமை குறையும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். இந்த களை எடுக்கிறதுனால சில அலைச்சல்கள் காலவரையங்கள் ஏற்பட்டாலும் அது தொழில் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாது என்பதனால் அதை நீங்கள் செஞ்சே தருவீங்க. அதனால் உங்களுடைய விஷயங்களில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகுது. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் ஆக்ரோஷமான பேச்சு, ஆணவ பேச்சு, அதிகார பேச்சு, உணர்ச்சிகரமான பேச்சில் எதுலேயுமே பிச்சை கூட்டாமல் இருந்தீங்களாலே போதும். அமைதியாக பேசுங்க, நிதானமாக பேசுங்க, சாதமாக பேசுங்க. உங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் சில வித்தியாசங்கள் தென்படுவதனால கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவை. பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது, சகோதர ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையின் ஆளுமை உங்களுக்கு அனுபவத்தையும் ஆதாயத்தையும் தரும். மாணவர்களை பொறுத்தவரையில் சுவை அதிகமாக இருப்பதால் திட்டமிட்டு படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தாலும் நண்பர்கள் உதவியால் அதெல்லாம் வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள், பெண்கள், சக ஊழியர்கள், அதிகாரிகள் என்ற அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆகவே இன்று எத்தகைய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு மனதைரியம் உங்களுக்கு உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் தேவை. உறவினர் வருகையால் அனுகூலமும் ஆதாயம் உண்டாகும். கணவருடைய ஆளுமை உங்களுக்கு ஆதாயத்தை தரும். தனுசு, இன்றைக்கி தொழிலில் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பிரதானமாக இருக்க வேண்டிய 2 விஷயங்கள் உங்கள்கிட்ட அபரிதமாக இருக்குது. ஒன்று திறமை, இன்னொன்று தெளிவான திட்டங்கள். இது 2 இருந்தாலுமே தொழிலில் சூப்பராக நம்ம பரிமளிக்க முடியும். அதனால் இன்றைக்கி உங்களுடைய திறமைகள், தெளிவான திட்டங்களை எல்லாம் வெளிப்படுத்தி தொழிலில் இருக்க பிரச்சனைகளை எல்லாம் களைந்து வெற்றியை நோக்கி நடைபெறுவீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவங்க ஆசி நல்லாக இருக்கிறது. உறவினர்கள் அதிக பேர் வந்து போவார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். சகோதரர் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற ஆடம்பர செலவுகளை செய்வதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரர் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கணவரால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். தனுசு, விரும்பிய காரியங்களை செய்வதில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் இன்று மனப்பதற்றம் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் சமாளித்து நல்ல வெற்றியை பார்ப்பீர்கள். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். வண்டி வாகன வசதிகள் கூடும். குழந்தைகளோட சுமைகள் அதிகரிப்பதால் உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படும். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு சற்று குறைவாகவே காண்கிறது. வாழ்க்கை துறையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் திட்டமிட்டு படிப்பதால் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். பணி சுமை அதிகரிக்கும். அதிகாரிகள், பெண்கள், சக ஊழியர்கள் எல்லாம் உதவிகரமாக இருப்பார்கள். கணவரால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். மகரம், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சில மாற்றங்கள் எல்லாம் பணி சுமையை அதிகரித்தாலும் அது கடைசியில் உங்களுக்கு நல்ல தகவல்கள் அல்லது நல்ல முடிவுகளையே தரும். மேலும் அதிகாரிகள் ஆதரவுலாம் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த காரியங்களை ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருந்தால் கூட அதெல்லாம் சமாளித்து வெற்றிகரமாக இருப்பீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரும் நாள். குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பெரியவர்கள் ஆசிரியராக இருக்கிறது. சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆதரவு சற்று குறைவாகவே இருக்கிறது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள்.
உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கச் சொல்லுங்கள், அல்லது நீங்களே தவிர்த்து விடுங்கள். கணவருடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். கணவரின் மனதறிந்து செயல்பட்டால் இந்த நாளை எளிமையாக கடந்து போகலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் முயற்சி எடுத்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்களை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். தொழிலில் உங்கள் தனித்துவத்தை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரும். கணவரின் மனதறிந்து செயல்பட்டால் இந்த நாளை எளிதாக கடந்து போகலாம். கும்பம், இன்றைக்கி ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசி இந்த நாளை கடந்து போவீங்க. அது இன்னொரு விதமாக சொல்கிறோம், நீங்கள் பேசுகிறது எல்லோரும் கேட்பாங்க. உங்கள் பேசி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது எந்த தரப்பு ஆட்களாக இருந்தாலும் சரி. அதனால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக்குவீங்க. அதுக்காக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், விமர்சனங்கள் எல்லாம் நீங்கள் புறந்தள்ளிட்டு உங்கள் காரியத்தில் நீங்கள் கண்ணாக இருப்பீங்க. தொழில் இலக்குகளெல்லாம் எளிதில் அடைவீங்க. தொழிலில் வெற்றி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளோட திறமைகளை அடையாளப்படுத்தி அதெல்லாம் ஊக்கப்படுத்தி அவர்களை வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பீங்க. சகோதரரோட கருத்து வேறுபாட்டு ஏற்பட்டிருக்கும். பெற்றோர் ஆதரவு அத்தனை திருப்தியாக இல்லை. வாழ்க்கை துணையுடைய ஆளுமை உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பல சிக்கல்கள் இருப்பதால் மனதை உருவப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். உங்களோட செல்வாக்கு உயரும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் பெரியோர்கள் ஆசையுடன் குடும்ப பெண்கள் அவருடைய காரியத்தை வெற்றிகரமாக நடத்துவார்கள். குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய திறமைகளை வெளிப்படுத்த நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள். அதனால் அவர்கள் நல்ல வளர்ச்சியை அடைவார்கள். கணவரின் ஆளுமை உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். மீனம், உங்கள் திறமையால் இன்றைக்கு கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய கூட்டாளிகள் வந்து சேர்வார்கள். புதிய கூட்டாளிகளால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் நாள் என்று. குடும்பத்தை பொறுத்தவரையில் அதிகார பேச்சு, ஆணவ பேச்சு வேண்டாம். பேச்சில் நிதானம் தேவை. குழந்தைகளின் முயற்சிக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதர ஆதரவு நன்றாக இருக்கிறது. உறவினர்கள் உங்களை நாடி வருவார்கள். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. சிறு சலசலப்பு ஏற்பட்டாலும் ஒரு பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் அனுசரித்து போகவும். மாணவர்களை பொறுத்தவரையில் ஆசிரியர் வழிகாட்டுதலில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் முயற்சிகள் திருமணியாக்கும். பிரச்சனைகள், எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சக ஊழியர்கள், பெண்கள், அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். கணவர் உடன் அனுசரித்து போகவும். சிறிது பிரச்சனை செய்தாலும் அது ஒரு தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் அவரை அனுசரித்து செல்வது குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்தி செல்வதற்கு வழிவகுக்கும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.